ஹாய் கைஸ் வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வீடியோவை. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா சாரான்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஈர்ப்பு விதியை பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மென்டார், அவங்களோட ட்ரெயினர் வந்து இவங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த ட்ரெயினருக்கு நல்லா தெரியுது இவங்க கேட்குறது எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது, இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆனால் அதை கேள்வியாக அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து இவங்க மனசு உடைஞ்சு போய் அவங்க கிட்ட கேட்குறாங்க, அந்த ட்ரெய்னர் கிட்ட. சாரான்றவங்க அவங்க கேட்குறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு. "ஏன் ட்ரெய்னர் எனக்கு ஒர்க்கே ஆகல. நீங்க எனக்கு ஏதாவது கத்துக் குடுக்கலையா?" அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னர், "இல்ல, நீ வந்து இந்த தண்ணி மாரி இருக்கன்னு" சொல்லிட்டு ஒரு தண்ணிய காட்டுறாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கலக்கத்தோட இருக்குது. அதாவது ஒரு கருப்பு கலர்ல இருக்குது. "இந்த தண்ணி நீ நல்லா கவனிச்சு பாரு" அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில இருக்க கலங்கள் எல்லாமே போயி கீழ செட்டில் ஆயிருது. ஸோ இந்த மாரி தான் உன் மனசும் இருக்கு. உன் எண்ணம் வந்து சீரா இல்ல. நெறைய விஷயங்கள், குழப்பங்கள், அ பயம், வெட்கம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதனால உன்னோட கனவ உன்னால சீக்கிரமா அடைய முடியல. இத தான் இந்த பிரபஞ்சமும் எதிர்பார்க்குது. நீ கேட்கறது இந்த பிரபஞ்சம் தர ரெடியா இருக்கு. தந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அத உன்னால அடைய முடியல. அடையணும்னா நீ ஒரு சமநிலைக்கு வரணும். உன்னோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி நீன்னு ஒரு கிளியரான ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்றாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. அத வச்சு அவங்கனால கோலையுமே அவங்கனால அச்சீவ் பண்ண முடியுது. இந்த மாரி தான் கைஸ் இந்த வீடியோவோட டாபிக் இன்னைக்கு இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட் செட்ட நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணணும். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணணும். இல்ல ஒரு பர்சனல் ட்ரெய்னர் எடுத்துக்கணும். அவங்க சொல்றத நீங்க ஒரு 21 நாள் கவனிச்சு கேட்கணும். அப்பனா தான் மாறும் அப்படின்றதெல்லாம் இல்ல. யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய ட்ரெய்னர் கிட்ட நீங்க போய் சேர்றீங்க. ஆனா அந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாலும் அத நீங்க ஒரு உணர்வு பூர்வமா செய்யல அப்படின்னா, அது உங்களுக்கு பலிக்குமா? அது உங்களுக்கு நடக்குமா? ஓகே, நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கிறீங்க. அந்த ஒரு ஆக்ஷன் போய் கேட்டு அது நடந்தா தானே அது உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் ஆகும். அ ஒரு பணம் ஒருத்தவங்க கிட்ட தர வேண்டியது இருக்கு. அங்க போய் நீங்க கேட்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க கேட்காமலே அவங்க எப்படி வந்து குடுப்பாங்க? ஸோ, இத ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ, இத தான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட்ட தான் நீங்க சேஞ்ச் பண்ணணுன்றத நம்ம பெருசா பார்க்க போறோம். ஸோ, இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிளியரா அவங்களோட டிசைர அச்சீவ் பண்ண முடியல. அதாவது அவங்களோட கனவுகள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. இதுக்கான ரீசன தான் இந்த மென்டார் சொல்லியிருப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி நமக்கே தெரியாம நம்ம பல விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லிருவோம், ஒரு கோல கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அத கிளியரா எடுத்துட்டு வாங்க. ஒரு கோல குடுங்க ஃபர்ஸ்ட்டு. அந்த கோல கிளியரா வையுங்க. அப்புறமா அதுக்கான ஸ்டெப்ஸ நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே யுனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் ஆகும். ஸோ, உங்களோட கோல் இதுதான். அதோட தெளிவுபடுத்தின கோல் இதுதான். ஸோ, ஒரு கிளியர்டு கோல் இதுதான் இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு என்ன வேணும்? அத எப்படி அச்சீவ் பண்றதுன்னு நீங்களே யோசிப்பீங்க. யோசிக்கும்போது அதுக்கான ஆன்ஸர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல நீங்க பைபாஸ் பண்ணி போற யாரோ ஒருத்தர் கூட அவங்க இந்த ஆப்பர்ட்யூனிட்டி உங்களுக்கு தரலாம். அதுலேருந்து நீங்க பெருசா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 இத ஃபாலோ பண்ணும்போது, இன்னுமே அந்த மைண்ட் செட் நமக்கு கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நன்றி உணர்தல். ஸோ கிராட்டிட்யூடா இருக்கணும். அப்படின்றத நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம சேனல்லயே நம்ம நெறைய வீடியோஸ் கிராட்டிட்யூட்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அது ஏன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க நன்றியுணர்தலோட இருக்கும்போது, அ யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த பணத்த வந்து யாரோ ஒருத்தவங்க தேவையான டைம்ல குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க அத எவ்ளோ ஜாலியா இருப்பீங்க? எவ்ளோ ஹேப்பியா இருப்பீங்க? அவங்கள நீங்க எப்படி பார்ப்பீங்க? "அப்பா ரொம்ப தேவையான டைம்ல வந்து நீ இந்த பணம் குடுத்துருக்க." அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்க எல்லா டைமுமே இருக்கும்போது, உங்களோட உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்ப்பாத்மமா வந்து ரொம்பவுமே மாறி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உணர்வு மாறுறதுனால, அதாவது உங்க மைண்ட் செட் மாறுனதுனால பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கே தெரியாம நான் கிளியரா இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இந்த கிளியரா இருக்கேன்ற நம்பிக்கை வரும்போது, உங்களோட கோல நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து போயிருப்பீங்க. மேபி அது 100% தப்பா இருக்கலாம். இல்லன்னா, அ ஒரு குறிப்பிட்ட ரீசன்னால அது உங்ககிட்ட வராம இருந்திருக்கலாம். ஆனா, நீங்க அத முயற்சி செஞ்சு போகும்போது, உங்களுக்கே அந்த தெளிவு கிடைக்கும். நான் இந்த பாதையில போறேன், இப்படி போறேன் அப்படின்னா, அத மாத்துறதுக்கான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்.
அந்த அனுபவத்த நீங்க மாத்திட்டு, அடுத்த விஷயங்கள நீங்க செயல்படுத்தி ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு உங்கனால முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராட்டிட்யூடா நீங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயுமே நீங்க மாத்திட்டு வருவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் காலையில எந்திரிச்ச உடனே நீங்களே உங்களுக்கு கிராட்டிட்யூடா இருக்கீங்க. நான் இந்த நாள இவ்வளோ வருஷமா என் வாழ்க்கைய கடத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு நான் எவ்வளோ பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அஃபர்மேஷன கேளுங்க. நன்றி உணர்தல் எழுதுங்க. அ அந்த மாரி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து உங்கள நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்றீங்க. இந்த சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு அடுத்தடுத்தது விஷயமே நல்லா மாறும். ஸோ இந்த மாற்றத்த நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு வரும்போது, உங்க மைண்ட் செட் நிச்சயமா சேஞ்ச் ஆயிடுது. அதுக்காக தான் நம்ம இந்த 21 நாள்னு ஒரு கணக்கு சொல்றோம். இந்த 21 நாள்ன்றது வந்து அப்படி இல்ல. அது ஒரு கன்சிஸ்டன்ட்டா வர்றதுக்காக அந்த ஒரு நாள் இருக்கு. இது வந்து சப்கான்ஷியஸா நெறைய சயன்டிஃபிக் ரிசர்ச் பண்ணும்போது அந்த 21ன்றது வந்து அ ப்ரூவ் பண்ண ஒரு தியரியா தான் இருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா, செகண்ட் பாயிண்ட் ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். உங்களோட தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணா, அ உங்களோட பாத்த நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க. இங்க தான் நீங்க போகணும், இப்படி தான் போகணும்னு கண்டுபிடிச்சுட்டீங்க. ஆனா, அதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது இறங்கி அடிக்கலாங்க. ஸோ இத தான் நம்ம அ பண்ணணும். ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு தவறுகள் செஞ்சீங்கனாலும், அது உங்களுக்கு எவ்வளோ தரணுமோ, அந்த விஷயத்த தந்தே தீரும். அத யாராலும் தடுக்கவே முடியாது. ஆனா, அதுக்கு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவுமே முக்கியம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட நீங்க இம்ப்ரூவ் பண்ணி மேல வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள யாராலயுமே அசைக்கவே முடியாது. ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு வரும்போது, உங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஒரு தடங்கல் குடுக்குறதுக்காகவே பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களால உடைக்க முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவுமே அதிகமா இருந்துச்சுன்னா, அது உங்களால பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயமே நன்றி உணர்தல் இருக்கும்போது தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட ஈஸியா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தட் அத நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது, உங்களோட கோல நோக்கி நீங்க சீக்கிரமா ஓட ஆரம்பிப்பீங்க. ரொம்ப தூரம் ஓடுவீங்க. உங்களால முடியும்ன்றத உங்களால பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராதா? நான் இந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் எல்லாமே பண்றேன். அப்போ எனக்கு அது வருமா? வராதா? அப்படின்னு இல்லாம நீங்க யோசிக்கும்போது, நிச்சயமாக வரும். ஏன்னா, நீங்க இந்த சொசைட்டில தான் இருக்கீங்க. இந்த சொசைட்டில எல்லாருமே உங்கள மாரி இருந்துட்டாங்கன்னா, நீங்க நெனச்சது எல்லாமே உடனேக்குடனே நடக்கும். ஆனா அந்த மாரி இல்ல. நீங்க ஃபேஸ் பண்ற வெளி ஆட்களோ, இல்ல உங்க வீட்ல இருக்கிற ரிலேஷன்ஸோ, இல்ல நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ற 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட மைண்ட் செட்ல இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அதனால உங்களோட கோலோ, உங்களோட ஒரு டிசைரோ வந்து அ அச்சீவ் பண்றது தள்ளி போகலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அது வர்றது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அனுபவம் தர்றதுக்காக தான் அது வருது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த எதிர்மறையான எண்ணம் வரும்போது அத பயந்து போகக்கூடாது. அப்படி பயந்து போகும்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறையும். அண்ட் நீங்க நன்றி உணர்தலோட இருந்தீங்களே அதுவும் கம்மியாகும். ஸோ இந்த ஒரு பயத்த வந்து நீங்க இந்த ஒரு அனுபவம் தர்றதுக்காக தான்ப்பா வருது அது. அது என்ன அனுபவம் குடுத்துச்சு அப்படின்னு நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா, அந்த எதிர்மறையான எண்ணத்த நீங்க அடுத்த வாட்டி பண்ணும்போது சரி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வருதுன்னே வச்சுப்போமே. நீங்க டெய்லி எந்திரிக்கிறீங்க, எக்சர்சைஸ் செய்றீங்க, அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்றீங்க, கிராட்டிட்யூட் எழுதுறீங்க, அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க, எல்லாமே ஓகே. ஆனா இந்த ஒரு எதிர்மறையான எண்ணம் ஆப்போசிட் தாட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க வளர விட்டம்போது வரும். வளர்ந்துச்சுன்னா, உங்களோட விஷயத்த எல்லாமே அது தடுக்கும். ஆனா அது வரும்போது நீங்க அதுக்கு இத தான் சொல்லணும். இது ஏதோ ஒரு அனுபவம் குடுக்க வந்திருக்கு. ஸோ தட் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க அத எப்படி பாசிட்டிவா அது பாசிட்டிவா நீங்க எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட கோல் இன்னும் இன்னும் ப்ரிசைஸ் ஆகும். அந்த கோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க கரெக்ட்டா எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விஷயத்த நீங்க அடையும்போது இதுதான் நடக்கணும். இதுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றோம். ஸோ நம்மளும் அந்த சாரா மாதிரி கிளியரா இல்ல. நம்ம மைண்ட் செட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒர்க் ஆகல. நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் ஆகலன்னா, உங்க மைண்ட நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனாலே, உங்கனால ஈஸியா உங்களோட கோல்ஸையும், டிசைர்ஸையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்குறோம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. உங்களால கடந்து போக முடியல அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த விஷயத்த அவங்க மாற்றும்போது, அவங்களோட வாழ்க்கையில இன்னும்
கட்டத்துக்கு போவாங்க. ஸோ தட் நீங்க அந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.